ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த குளிர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு தாங்க. குளிர் நேரத்தில் ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டு வாய்க்கு ருசியே தெரியாமல் என்ன குழம்பு வச்சாலும் சப்புன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது கருவாட்டு குழம்பு தாங்க. நெய் மீன் கருவாடு, அதாவது துண்டு மீன் கருவாட்டு குழம்பு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய பச்சை மொச்சை பயிறு, அது கூடவே கத்திரிக்காய், முருங்கைக்காய், இது எல்லாம் சேர்த்து மண் சட்டியில் தாங்க அந்த குழம்பு செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, இந்த குழம்ப சுண்ட வச்சு பழைய சாதத்துக்கு சாப்பிடவும் அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குழம்புக்கு முதல்ல நம்ம கருவாடை க்ளீன் பண்ணிடலாம். துண்டு கருவாடு தாங்க எடுத்திருக்கேன். இதை மேல் தோலை நல்லா உரசி கழுவணும். உரசி கழுவினா தான் இதில் இருக்கிற அந்த வலுவலுப்பெல்லாம் போகும். அந்த கருவாட்டோட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அப்படி உரசி கழுவுனா கருவாடு உடஞ்சிரும்னு நினச்சிங்கன்னா அந்த மேல் தோலை உரித்து எடுத்துருங்க. நான் அப்படி தாங்க எடுத்துருவேன். லைட்டாக அப்படி வெங்காயம் உரிக்கிற மாதிரி உரிச்சோன்னா அது தோல் பூரா வந்துடும். இப்போ உரித்து எடுத்தாச்சு. இதை நல்லா அலசிட்டு இதில் முதல்ல பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நம்ம பரட்டிக்கலாம். உப்பெல்லாம் போட தேவையில்லைங்க. கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் தனி மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து நல்லா பரட்டிட்டு இதை நம்ம முதல்ல ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பரட்டிட்டேன் பாருங்கள். பார்க்கும்போதே கருவாடு எப்படி இருக்குது பார்த்திங்களா? அல்வா துண்டு மாதிரி இருக்குதுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் குழம்புன்றது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கிறது பச்சை மொச்சை பயிறு தாங்க. அவரைக்காய் மாதிரி உரிப்போம் இல்லையா? பெசிசில் கிடைக்கக்கூடியது அதுதான். இதை உரிச்சிட்டு நான் குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேங்க. இது ஊர்லேருந்து எங்கள் தம்பி வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. அடுத்ததாக இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, இது ரெண்டுமே இஞ்சி தட்டுற கல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்திருக்கேங்க. நறுக்கலை இடித்து எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயமும் முழுசாக வச்சுருக்கேன். இது கூட 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இது கூட கத்திரிக்காய் வச்சுருக்கேன். இதே நறுக்கிட்டு பார்க்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். இது ஒரு 75 கிராம் அளவுக்கு புளி இருக்கும். ஏன்னா நம்ம காய்கறி, பயிறு, கருவாடெலாம் சேர்க்கறனால கொஞ்சம் புளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடான உடனே நம்ம முதல்ல கருவாடு தான் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நான் மறந்த மாணிக்கு இதில் வெந்தயத்தையும் கடுகையும் போட்டுட்டேன். பரவாயில்ல, இதுவும் ஒரு பக்கம் பொரியட்டும். அப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த கருவாடையும் இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்படி பொரிச்சு எடுக்கும்போது இந்த மனம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மனமாக இருக்குங்க. 10 வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் வைக்கிறோன்னு. நல்லா அது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் கருவாடு நமக்கு துண்டு துண்டாக கிடைக்கும். நீங்கள் பரவாயில்ல கரைஞ்சாலும் நமக்கு ஃப்ளேவர் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இப்படியே நீங்கள் வறுத்துட்டு இதிலே நீங்கள் காய் சேர்த்துக்கிறலாம். நான் இதை வறுத்து தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடுறேன். கடைசியில் குழம்புல சேர்ப்போம். நம்ம அந்த எண்ணெயில் வறுத்துருக்கனால இந்த எண்ணெயிலையும் அந்த கருவாடோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அப்படியே இருக்குங்க. இப்போ அது கூட தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். இதெல்லாம் வதக்கும்போது அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்புறம் தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த சின்ன வெங்காயம் பூண்டும் தட்டிட்டு சேர்த்துருக்கனால நல்ல மணமாக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பூண்டு ஓரளவுக்கு வெந்து மணம் வந்ததுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கி விட்டுறலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காயும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. காயெல்லாம் எண்ணெயிலே வதக்கி விடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் சிம்மிலே வச்சு நல்லா அந்த கத்திரிக்காய், முருங்கைக்காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சுருங்க. காய் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது காய் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா தூள்லாம் நம்ம சேர்த்துடலாம். நான் தனி மிளகாய் தூள் காரத்துக்காக ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா கலர் கொடுக்கும். இது கூடவே மல்லித்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்போ தான் குழம்பு நமக்கு நல்லா நிறந்து வரும். காய்க்கு தகுந்த மாதிரி இருக்கும். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எனக்கு ஒட்டுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் நல்லா வேகணுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற மொச்சப்பயிறு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பயிர் வேக வச்ச தண்ணி, புளி 2வது தண்ணியை கரைச்சிருப்போம் இல்லையா? அந்த புளி தண்ணி அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் புளி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க.
இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காலாம் நல்லா வெந்துருச்சு, மசாலாவோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். முதவே புளியை சேர்த்துட்டோன்னா காய் வேகிறதுக்கு லேட் ஆகுங்க. அதனால தான் 2வது தண்ணியை சேர்த்துட்டு இப்போ புளி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 சில்லு அளவுக்கு நான் தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேங்க. தேங்காய் அரைச்சி சேர்த்து பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்குங்க. கிராமத்து ஸ்டைல்னால் கண்டிப்பாக தேங்காய் ஊற்றணும். நீங்கள் தேங்காய் வேணான்னு நினச்சிங்கன்னா புளியோடையே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் கருவாடு சேர்க்கணும். பாருங்கள் நல்லா தளன்னு கொதிச்சு வருது. புளியோட பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்கங்க. ஏன்னா வந்து குழம்பு இனிமேல் திக்காகிக்கிட்டே இருக்கும். மண் சட்டினால திக்காகிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும், குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதனால தான் இப்படி நான் வச்சுருக்கேன். தொக்குனா தான் ரொம்ப திக்காக இருக்குங்க. இது வந்து குழம்பு இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கருவாடை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மிலேயே ஒரு 5 நிமிஷம் வச்சு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கூட அந்த குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வச்சுட்டேன் பாருங்கள். இன்னுமே குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம ஊற்றின எல்லாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நமக்கு கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மண் சட்டியில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. நம்ம வச்சதை விட இன்னும் கொஞ்சம் திக்காயிட்ருக்கு. இதுதான் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. நெய் மீன் கருவாடுனாலே டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்லை. அது கூட பச்சை மொச்சப்பயிறு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு. நீங்கள் சாப்பாடு கூட மட்டும் இல்லைங்க, களி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்ல மனம், இந்த கருவாடு தாளிக்கும் போதே அப்படி ஒரு மனம் வந்துருச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சுட சுட சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, நல்லா சுண்ட வச்சு பழைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நிறைய கருவாட்டு குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. நெத்திலி மீன் கருவாடு, குச்சி கருவாடு, காரப்பொடி கருவாடு, மாசி கருவாடு, கருவாடு தொக்கு, இந்த மாதிரி நிறைய கருவாடு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கருவாடு ரெசிபீஸ்னே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம பொரிச்சிட்டு சேர்த்ததுனால கருவாடு கூட உடையாமல் எப்படி துண்டு துண்டாக அல்வா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கருவாட்டு குழம்பு கூட என்ன தொட்டுக்க செஞ்சு சாப்பிட்லான்னு யோசிப்பீங்க. அரைக்கீரை கடைஞ்சிக்கலாம், முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுக்கலாம், அவிச்ச முட்டை, அப்பளம், அப்புறம் ஏதாவது ஒரு கீரை பொரியல் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எதுவுமே தேவையில்லை, இதில் இருக்கிற காய் பயிர்த்துட்டே சாப்பிட்லாங்க. ஆனாலும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கீரை கடைஞ்சி வச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடைஞ்ச கீரை எப்படி சாப்பிட்றதுதானே கேட்பீங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த குழம்பு கீரையில் ஒன்றா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்ருந்தீங்கனாலும் அதையே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, கிராமத்து ஸ்டைலில் நெய் மீன் துண்டு கருவாடு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், பச்சை மச்சை பயிரெலாம் போட்டு மண் சட்டியில் தேங்காய் ஊற்றி எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.